ஐயோ, என்னது இது? லைட் போடலாமா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், போட்டா யாராவது வந்துட்டா என்ன பண்றது? ஏதோ கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறதுனால தப்பிச்சேன். அம்மா தாயே, என்ன மன்னிச்சிருமா. இந்த வேலையெல்லாம் நானா பண்ணல. வெளியே நிக்கிறாளே, அவ சொல்லிதான் நான் பண்றேன். நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அவளுக்கு கொடு, என்ன விட்டுரு. ஐயோ ஐயோ, முதல்ல இது புடி. நீ சொன்ன மாதிரி தாலி எடுத்துட்டு வந்துட்ட. வா, நம்ம ரூமுக்கு போலாம். எங்க இருங்க ஒரு நிமிஷம். சூப்பர்க்கா. நாம இப்போ ரூமுக்கு போக போறதில்ல. அப்புறம் என்ன பண்ண போறோம்? இசியோட ரூம்க்கா? நாளைக்கு எவ்வளவு தேடினாலும் யார் கைக்கும் இந்த தாலி கிடைக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல தாலியை ஒளிச்சு வைக்கணும். வாங்க வெளியில போலாம். வெளிய போறோமா? அதுவும் இந்த நடு ராத்திரிலையா? ஐயோ, எனக்கு இதெல்லாம் பயோ ஸ்டேஜா. கடவுளே. அக்கா, அதான் உங்க கூட நான் இருக்கல. வாங்க. இல்ல ஸ்டேஜா, எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம். ஐயோ, வர இரு. ஏன்பா, அந்த பக்கம்லாம் சீக்கிரமா டெக்கரேஷன் வேலையை முடிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிரும். சீக்கிரம் முடிச்சிரும் மேடம். நைட்டே எல்லாம் பண்ணி முடிச்சிடுறேன்னு சொன்னீங்கல்ல. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு மேடம். இந்த பூ கட்டுற வேலை மட்டும் தான் பாக்கி. சுபத்ரா, எல்லாத்தையும் அவங்க பாத்துக்குவாங்க. நீ டென்ஷன் ஆகாம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. இல்ல அத்தை, இந்த ஃபங்க்ஷன் எந்த குறையும் இல்லாம ரொம்ப நல்லபடியா நடந்து முடியணும். அதுக்குதான். ஒண்ணும் ஆகாது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ ரிலாக்ஸ்டா இரு. வா, உள்ள போலாம். வா. சரிங்களா? சரிங்க. சீக்கிரமா பண்ணி முடிங்க. தம்பி, உன்னையும் தான். பாத்தியா ஸ்டேஜா, அந்த இசை ஒரு நல்ல காரியம் பண்ண போறான்னு சொல்லிட்டு எப்படி ஓடியாடி வேலை பாக்குறாங்கன்னு. இதே நமக்குன்னு ஒரு காரியம் பண்ண சொல்லு, இந்த வீட்டுல ஒரு சத்தமும் வராது. இப்பெல்லாம் இசை மேல சுபத்ராவுக்கு தனி பாசம் வந்திருக்கிறத நானும் நோட் பண்ணிக்கிட்டு தான்க்கா இருக்கேன். ஆனா இந்த பாசத்துக்கு ஒரு எண்டு காடு விழ போகுது. இதெல்லாம் சாதாரண பாசம் இல்ல ஸ்டேஜா, எனத்தோட சேர்ற பாசம். என்ன இருந்தாலும் சுபத்ரா ஆரம்பத்துல வேலைக்காரி தானே, அதான் இப்ப இந்த வேலைக்காரி மேல பாசம் வருது. என்ன சுபத்ரா, அடேங்கப்பா, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சும்மா அமர்க்கலமா இருக்கு. ஆமாங்க, முதல்ல இசை கையால இந்த நல்ல காரியத்தை நடத்துறோம். அதான் கொஞ்சம் கிராண்டா ரெடி பண்ண சொல்லி சொன்னேன். நீ சொல்றது சரிதாமா. அம்மா, என் அவுட்ஃபிட் எப்படிமா இருக்கு? ராகவ் தான் செலக்ட் பண்ணான். ராகா, ரொம்ப நல்லா இருக்குடா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உன்னை இப்படி பாக்குறதுக்கு. பொண்ணு மாப்பிள்ள முன்னாடி மொத்த குடும்பமும் அசிங்கப்பட்டு நிக்க போகுது. விசேஷ நேரத்துல தாலி காணாம போயிருக்கும். இதுக்கெல்லாம் அந்த இசையோட ஜாதகம் தான் காரணம்னு எல்லாரும் அவளை தூக்கி எறிய போறாங்க. நல்லா அனுபவிக்கட்டும். இசைன்னு மொத்த குடும்பமும் பாட்டு பாடிச்சுல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல சோக கீதம் வாசிக்க போறாங்க. அத நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்க போறோம். அண்ணா, என்னன்னா நீ மட்டும் ரெடி ஆயிட்டு இருக்க? அண்ணி எங்க? உன் அண்ணி உள்ள போய் 2 மணி நேரம் ஆகுது. என்ன பண்றானே தெரியல. 2 மணி நேரமா? ஆமா. இசை அண்ணி, இந்த புடவையில நீங்க செம்மையா இருக்கீங்க. அப்படியா பல்லவி? தேங்க்யூ, தேங்க்யூ so much. நீ அவத காம்ப்ளிமெண்ட் கொடுத்த. ஆனா உன் அண்ணன் என்னடான்னா ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அப்படியே நிக்கிறாரு.
அண்ணனை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா அண்ணி? அவர் உங்க அழகெல்லாம் அப்படியே டோட்டலா ஃபிளாட் ஆயிட்டாரு. அண்ணா அண்ணா போதும்ண்ணா. சொல்லு பல்லவி. இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ அண்ணிய பாத்துக்கிட்டே இருப்ப? எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆ, ஆ. வாங்க. வாங்க. வணக்கம். வணக்கம். உள்ள போங்க. வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. உங்களுக்காக தான் சுபத்ரா மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா 4 ஜோடி தான் வந்திருக்கீங்க, இன்னொரு ஜோடி எங்க? செம டிராஃபிக் சார், பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. வந்துருவாங்களப்பா, மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துருவாங்க சார். என்னப்பா, சரி வாங்க வாங்க. வாங்க வாங்க மேடம் வாங்க. இந்த ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? என்ன 1 2 3 4 என்ன மேனேஜர் 4 ஜோடி தான் வந்திருக்காங்க, இன்னொரு ஜோடி எங்க? இன்னொரு ஜோடி வந்துட்டு இருக்காங்க மேடம், லேட் ஆயிடுச்சு. என்ன மேனேஜர் சொல்றீங்க, லேட் ஆகுது? முகூர்த்தத்துக்குள்ள வந்துருவாங்களா? கண்டிப்பா வந்துருவாங்க மேடம். சரி வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ருக்மணி வா, வர்ஷினி. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இப்ப வந்தா எப்படி? சரி வாங்க சீக்கிரம் எல்லாரும் வாங்க வாங்க. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. தலையில இப்படி குடிக்குதோ? போயிட்டு வந்துடுறேன். शुक्लां भरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्वत्रतर्वक्त्रात्याः पारिशुद्ध्या परश्वदं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेणं तमाश्रये ॐ एकदन्धाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्. என்ன ஸ்ரீஜா, நம்ம நினைச்சபடி எதுவும் நடக்காது போல இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? இல்ல 5 ஜோடியில 4 ஜோடி தான் வந்திருக்காங்க. ஒருவேளை 5வது ஜோடி வராம போய் கல்யாணம் நின்னு போயிட்டா என்ன பண்றது? அக்கா, உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? இன்னும் ஒரு ஜோடி தானே வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. எப்படியோ 4 ஜோடி மனமேடு வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்குள்ளா காட்சி நடக்க போகுது. அதை நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். Excuse me.